எல்லாருக்கும் வணக்கம். ரூட் அண்ட் ரெமடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நிறைய பேருக்கு சில ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்னாக்கா அஜீரணமா ஆகும். அந்த அஜீரணமா இருக்கிறதுக்கான மருந்து தான். எதை சாப்பிட்டா எதை சரியா நம்ம கரெக்டா சாப்பிட்டுட்டோம்னா அந்த அஜீரண கோளாறுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான டிப்ஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாம்பழத்தை அதிகமா நம்ம சாப்பிட்டோம்னா அதோட சேர்ந்து சூடான பால் நீங்க குடிச்சிட்டு படுத்துட்டீங்கன்னா அந்த அஜீரணம் வராது. அதே மாதிரி நெய் சாப்பிட்டு அஜீரணம் அப்படின்னாக்க உடனே என்ன செய்யணும்னா எலுமிச்சை சாறு பிரிஞ்சு நீங்க குடிச்சிட்டீங்கன்னா அந்த அஜீரண கோளாறு சரியாகும். அதே மாதிரி கேக் நிறைய சாப்பிட்டுட்டு அஜீரணம் அப்படின்னா வெந்நீரனை நிறைய நீங்க குடிச்சீங்கன்னா அந்த அஜீரண கோளாறு வராது. அதே மாதிரி பால் சாப்பிட்டு அஜீரணம் அப்படின்னா உடனே என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழமோ பச்சை வாழைப்பழமோ ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அஜீரணம் வராது. தேங்காய் சில பேருக்கு சாப்பிட்டு அஜீரணம் ஆகும். அதையும் சாப்பிட்டுட்டா உடனே என்ன செய்யணும்னா கொஞ்சோண்டு பச்சரிசியோ இல்ல புழுங்கலரிசியோ பச்சையா இருக்கிற அரிசி எடுத்து வாயில கொஞ்சம் போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த அஜீரண கோளாறு வராது. அதே மாதிரி பருப்புனால அஜீரணம், நிறைய பேருக்கு பருப்பு சாப்பிட்டா அஜீரணம் ஆகும். அதுக்கு கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை எடுத்து நீங்க வாயில போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த பருப்பு ஜீரணம் ஆயிடும். அதே மாதிரி பப்பாளி நிறைய பேருக்கு சாப்பிட்டா ஜீரணமே ஆகாது. சோ அந்த பப்பாளி சாப்பிட்டு ஜீரணம் ஆகாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு கசகசா அதை எடுத்து நீங்க வாயில போட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த அஜீரண கோளாறு இருக்காது. இதெல்லாம் வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய இயற்கை மருத்துவங்கள். செய்து சாப்பிட்டு பயனடைங்கள். தேங்க்யூ சோ மச். மறக்காம என்ன பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மத்தவங்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க.